தூக்கம் வரலையா? அட, உங்களுக்கும் தானே தூக்கம் வரல? நான் என் பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ரன்பீரை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். அதாவது எல்லாத்தையும் சரி பண்ண இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. பட் என்னால சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணவே முடியல. ஒரு முக்காடே சமாளிக்க முடியல. சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? ஐ அம் சோ ஸ்டூபிட் அம்மா. நான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். நீ இருக்கியே, இப்படி வா. உன்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீ எப்பவும் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்க. நீ முயற்சி பண்ணிருக்கல, அதுவே பெரிய விஷயம். அது போதாதா? எல்லாராலையும் முடியாது. உன் இடத்துல நான் இருந்திருந்தா என்னால கூட முடியாது, தெரியுமா? அப்புறம் வாழ்க்கையில நல்ல வேலையும் கண்டிப்பா செய்ய முடியும். ஆனா அதோட விளைவுகள் நல்லதாதான் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்மளோட வேலை முயற்சி பண்றது. அதோட விளைவு நம்ம கையில இல்லம்மா. அதுவும் இல்லாம அவனோட சிச்சுவேஷன் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒண்ணு. உங்களால லீகலா சண்டை போட முடியாது. ஏன்னா மாயோட அப்பா ரொம்ப பெரிய பொலிட்டீஷியன். அவங்க கூட எல்லாம் சண்டை போடுறது ரொம்ப பெரிய கஷ்டம். இவ்ளோ பிரச்சனை இருந்தோம் நீ முயற்சி பண்ணிருக்க. சக்சஸ் ஆகலன்னா என்ன, பரவாயில்ல விடு. வேற ஏதாவது கேட்கணுமா? அங்க இங்க பாரு. என் ரூம் வரைக்கும் எதுக்கு வந்த? ஏதோ கேட்க வந்தல, கேளு. ஐ நோ உங்களுக்கு ஹோலி கொண்டாட சுத்தமா பிடிக்காது. அதாவது எங்கெல்லாம் ஹோலி கொண்டாட்டம் நடக்குதோ அங்க வர்றதுக்கு உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணவோ ஃபோர்ஸ் பண்ணவோ வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நமக்கு இருக்கிறது இதுதான் கடைசி வாய்ப்பு எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு. அதனால நீங்க நாளைக்கு எங்க கூட ஹோலி கொண்டாட வருவீங்களா ப்ளீஸ்? அங்க வந்து நான் என்ன பண்ணுவேன் சொல்ல? நீங்க அங்க இருந்தாலே, அதாவது சரிதா ஆண்டி ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. ஒருவேளை நீங்க அங்க இருந்தா எல்லாம் சரியாயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. நீங்க அந்த சிச்சுவேஷனை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க. நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்மா. அதாவது ஐ அம் வெரி ஷூர் நீங்க அங்க இருந்தாலே எல்லாம் தன்னால சால்வ் ஆயிடும். நீங்க கண்டிப்பா ஏதாவது தீர்வு கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிடுவீங்க. அதனால ப்ளீஸ் நாளைக்கு நீங்க வாங்கல. அப்புறம் மாயா வீட்ல பார்ட்டி நடக்கிறதா இருந்துச்சுல்ல, இப்ப அங்க நடக்கல. ரன்பீர் ஃபோன் பண்ணியிருந்தான். நாளைக்கு பார்ட்டி அவங்க வீட்ல தான் நடக்குதான். அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு அந்த வீடும் தெரியும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்குமா? ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கல. ஓகே, உனக்காக நான் வரேன். ஆனா ஹோலி கொண்டாட மாட்டேன். நோ ஹோலி, நோ கலர்ஸ். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க தான் பெஸ்ட். என்ன நடக்குது? ஒன்னிலேயே. என்ன பண்ணீங்க? நாங்க எங்க அன்பை வெளிக்காட்டணும். அதாவது எங்க அம்மா, அப்புறம் உங்க அம்மா, அப்புறம் நாங்களாம் உங்க மேல அன்பு காட்டுறோம். ஒரு நிமிஷம். நீங்க என் மேல கலர் பூசுறீங்க? இல்ல. இருங்க. வா, இன்னைக்குதான் என்னோட பையன் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு தெரியுது. என் அழகான முகத்தை இன்னும் அழகாக்கிட்டடா. என் பையன் மிகப்பெரிய ஓவியன் ஆயிட்டா, அதை பார்த்து நீங்க ரசிக்கிறீங்களா? அவன் தடுத்திருக்க கூடாதே. உனக்கு
நில்லு வேண்டாம். நில்லுன்னு அப்பா, சொல்றேன். நில்லுடா. வேண்டாம். டேய், நில்லுடா. ஏய், ஏய், நில்லுடா. பாப்பா, வேண்டாப்பா. என்கிட்ட இது ஆர்டர் ஹோலிப்பா. பண்ணியா? One second, நில்லுடா. one second, one second. ஸ்டாச்சு நான் மட்டும் தனியா போட்டேனா மொத்தம் 3 கலர்ல உங்க முகத்துல கலர் பூசுனது இவங்களும் தான். இவங்க மூஞ்சிலையும் பூசி விடுங்க. அப்படின்னா இதுல இவங்களுக்கும் பங்கு இருக்கா? இருக்க உங்களே நான் விட மாட்டேன். டேய், இங்க நான் விட மாட்டேன். வரமாட்டா. டேய், என்ன விட்டாதடா. டேய், நான் வயசானவங்க நான் விழுந்துற போறேன். ஏய், நீ மாட்டினியா? வா, வான்னு சொல்றல. என் அன்பே, உன் மேல அன்பை பொழிய போறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ காட்டனல்ல, இப்ப நான் காட்டுறேன். ஐயோ, இங்க பாருங்க, உங்களுக்கு கலர் பூசணும்னா தாராளமா பூசிடுங்க. ஆனா இப்படி எல்லாம் கை பிடிக்காதீங்க, விட்டுருங்க என்ன. ஏய், இங்க பாரு பல்லோராணி, கல்யாணம் முடிஞ்சதும் முதல் ஹோலி ஞாபகம் இருக்கா? அப்ப நான் உன் கையை இப்படிதான் பிடிச்சிருந்தேன். அப்புறம் உன்னை அன்பா அணைச்சுக்கிட்டேன். அப்ப நீ ரொம்ப வெக்கப்பட்ட. ஆனா இப்ப சொல்ற என்ன விடுங்க அப்படின்ற. ஏன் அப்படி சொல்ற? ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. அப்படியா? ஹாப்பி ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஏய், நில்லு. ஹாப்பி ஹோலி. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ப்ரோ எங்க போறீங்க? இது ஹோலி மேரத்தான் கிடையாது. இங்க பாரு அரியன், அப்பா முகத்துல கலர் பூசிட்டா அவர் பூசுறதுக்கு என்ன தேடி ஓடி வந்துட்டு இருக்காரு. உனக்கே தெரியல இது வரைக்கும் நான் யாரையும் கலர் பூச விட்டது இல்லன்னு. அட ஏன் ப்ரோ இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் ஒத்துக்கிற? இன்னைக்கு ஹோலி இல்ல, அதுவும் இல்லாம கலர் பூசிக்காம எப்படி இருக்க முடியும் சொல்லு? நான் எப்படின்னு நிரூபிச்சு காட்டுறேன். பழசெல்லாம் மறந்துட்டியா? ஹோலி அன்னைக்கு நான் எல்லாருக்கும் கலர் பூசினேன். ஆனா யாரையும் ஒரு சொட்டு யாரையும் கலர் பூச விடல, தெரியுமா? ஆனா இந்த வருஷம் நீ இப்படி பயந்து ஓடுறியே, ஆனா எவ்வளவு நேரம் ஓட முடியும்? யாராவது உன் மேல நீ பூசுவாங்க. அதை பத்திலாம் கவலைப்படாத. நீ வேணா பாரு, இன்னைக்கு யாரையும் ஒரு சொட்டு கலர் கூட என் மேல பூச விடாம நான் எப்படி தப்பிக்கிறேன்னு பாரு. பாரு, அது மட்டும் இல்லாம அம்மா அப்பாவையே பூச விடல, வேற யாராவது பூச விட்டுருவேனா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? வீட்டுக்குள்ள உட்கார்ந்து யார் வேணா இப்படி உதற விடலாம். வெளியே போயிட்டு வந்து உன் சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ணி காட்டு, நான் ஒத்துக்கிறேன். அப்படியா? வெளியே போயிட்டு வர சேலஞ்சா? போயிட்டு வா. சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். வா. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி மம்மி. நல்லா இருமா செல்லமே, நீ நல்லா இருக்கணும். ஹாப்பி ஹோலி. அம்மா, ஏமா என் பக்கத்துலயே வர மாட்டேன்றீங்க? இருங்க நான் உங்களுக்கு பூசி. ஏய் பாத்துடா. ஹாப்பி ஹோலி. பல்லோராணி, நாம பெரிய ஃபேமிலி. ஹோலி கொண்டாட விருப்பம் இல்லதான், ஆனா ஃபேமிலி கூட ஹோலி கொண்டாடலன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. வா, ஹாப்பி ஹோலி சொல்லலாம். சரி வா. ஹாப்பி ஹோலி. 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 Thank ஹாப்பி you ஹோலி. கண்ணா. ஹாப்பி ஹோலி. நோ 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 நோ. என்னைக்கு நான் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா? என்னைக்கு நான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா? என்னைக்குன்னா அது எல்லாரும் என்னையும் உங்களையும் ஒரு நாள் கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது ரன்பீர் கோலி இஸ் த பெஸ்ட். அதனால ஹாப்பி ஹோலி பா. ஹாப்பி ஹோலி. இதோ 2 minutes வந்துறேன். ஹாப்பி ஹோலி. What is this? Mom, really? நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சானா? ஹாப்பி ஹோலி செல்ல, ஹோலியை இப்படித்தான் ஹாப்பி கொண்டாடணும். ஹோலி மாம். உங்களை இப்படி பார்க்கிறதுல சந்தோஷமா இருக்கு. அட அப்பா வேண்டாம், வேண்டாம். அங்க பாருங்க கூப்பிடுறாங்க. அப்பா ஹாப்பி ஹோலி. அட சீஃப், ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. வெரி குட். Thank you. நான் ரொம்ப மிஸ் பண்ண அது உங்களை. எனக்கு தெரியும்டா. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி பூரவ் சார். லாங் டைம். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இவனை பாத்தீங்களா? உனக்கு மூச்சுலாம் வாங்குது. தயவு செஞ்சு ஜிம்முக்கு போ. இவன் எப்படி போய் ஜிம்முக்கு போறான்? இவனுக்கு தான் வயசாயிடுச்சு. அதெல்லாம் இவனால அட, முடியாது. அவனை பாரு, அவனுக்கு எப்படி மூச்சு வாங்குதுன்னு. அட, மூச்சு வாங்காம என்ன பண்ணும்? காலையில என் மேல கலரை பூசிட்டு தப்பிச்சிட்டான். அடடடட. ஏய், ஹோலி அன்னைக்கு கலர் பூசாம மேக்கப்பா போடுவாங்க. ஏன் இப்படி பண்ற? ஹோலி பண்டிகை அன்னைக்கு கலர் பூசுறது நியாயம். அப்புறம் நீங்க மட்டும் ஏன் சும்மா நிக்கிறீங்க? நீங்க தயாரா இருங்க, நான் உங்க மேல கலர் பூச போறேன். ஏய். ஏற்கனவே என்ன கட்டி பிடிச்சி கலர் ஆகிட்டாங்க. நீ என்ன கட்டி பிடிக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனிவேஸ், நீங்களா என்ஜாய் பண்ணுங்க. நான் உள்ள போறேன். யார் என் மேல கலர் போடக்கூடாது. பை சீஃப். எங்க பாரு மகனே, நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டதா மட்டும் நினைச்சிடாத. இப்பவும் உன் மேல ஒரு கண்ணு வச்சிட்டு தான் இருக்கேன். தாடா அப்பா. நில்றா, டேய். தேங்க்ஸ். நோ நீட் டு தேங்க்ஸ். ஹோலி வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். டாட். எப்படியா இருக்க? நான் இப்பதான் நல்லா இருக்கேன். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் டாட். அதான் வந்துட்டீங்களா? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. ஹாப்பி ஹோலி டாடி. ஹாப்பி ஹோலி.
ஆமா அங்கிளுங்க. அவ அந்த பக்கம் ஏதோ வேலையா போயிருக்கான். அங்க இருக்கான் பாரு. அட போதும்பா, எவ்வளவுதான் கலர் அடிப்பீங்க? ஹோலி தான் புரியுது, இருந்தாலும் என் மேல போடாதீங்க. ஏய் அபி ஹாப்பி ஹோலிமா. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. நான் இதோ வந்துடுறேன். கலர் இல்ல இல்ல கலர் இல்ல பூசிக்கப்பா. வேண்டாம், எனக்கு இது கொண்டாட விருப்பம் இல்ல. மிஸ்டர் மேரா, ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. இவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. எனக்கு கொண்டாட விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லதான். பார்ட்டிக்கு வந்துட்டு ஹோலியை கொண்டாடணும்னா எப்படி? என்னால முடியாது. Shit. ஏய், என் டவல் எங்க போச்சு? என் டவல் எங்க தான் போச்சு? பகதூர், பகதூர், என் டவலை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. இது டவல் கேட்டா கூட ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்டிப்பா எனக்கு பிரக்யாவோட ஞாபகம் தான் வரும். அவ ஏன் என்கிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டான்னு தான் புரியல. ஒருவேளை அவ என் கூட பேசி இருந்திருந்தா இன்னைக்கு கண்டிப்பா அவ என் கூட இருந்திருப்பா. எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு அது என்ன சித்தி, இவ்ளோ பேர்கிட்ட இருந்து எப்படி கலர் பூசிக்காம இருக்கிறதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல? அதேதான், அந்த மாதிரி தான். ஐம் சாரி. சும்மா வாய் வார்த்தையா சொல்றியா இல்ல நிஜமாவே சொல்றியா? எனக்கு எல்லாம் தெரியும். அட, ஆனா ஏன் வர மாட்டேன்னு காரணம் சொல்லு. நீங்க எதுவும் பேசாதீங்க, நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டீங்க. அட, நம்ம இங்கே இப்படியே பேசிட்டு இருக்க போறோமா இல்ல உள்ள போய் ஹோலியை கொண்டாட போறோமா? எல்லாரும் அங்க இருக்காங்க, வாங்க போலாம். போ. அங்க பாரு. வாங்க வாங்க வெல்கம். வாங்க வாங்க. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. இந்தாங்க பூசிக்கோங்க. அம்மா ஹோலி கொண்டாட மாட்டாங்க. அதாவது நான் இங்க அம்மாவை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தேன், அதான் வந்தாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அவ சும்மா சொல்றா. அவளோட அன்பதான் எமோஷனல் பிளாக்மெயில்னு சொல்றா. ஆக்சுவலி நான் வரதா இருந்தது ரன்வீர்க்காக. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி ஹோலி. தேங்க்யூ. இங்க எல்லார் முகத்திலயும் கலர் பூசி இருக்கு, ஆனா நீ மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படியே பிளெயினா இருக்க. ஓ இல்ல அது என்னன்னா, ரன்பீர் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கான். அதாவது இன்னைக்கு அவன் எல்லாருக்கும் கலர் பூசுவானா, ஆனா இவன் மேல கலர் பூச முடியாதான். எக்ஸாக்ட்லி, அதான் சேலஞ்ச். நைஸ். நான் போய் மீராவை பார்த்துட்டு வரேன், நீங்க என்ஜாய் இருக்காங்க. பண்ணுங்க. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாய், ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. அழகா இருக்க. முதல் தடவை வரல, அடுத்த தடவையும் வருவ. ஏன்? ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப போரிங்கா இருக்காங்க. சும்மா ஹாப்பி ஹோலி ஹாப்பி ஹோலின்னு சொல்லிட்டு நெத்தில கலர் பூசிட்டே இருக்காங்க. புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பூசிக்கிட்டு வண்ணமயமா இருக்காங்க. நீ அதையும் பண்ணல. ஓ, யாரும் எனக்கு கலர் பூச முடியாது. இன்ஃபேக்ட் நீயும் தான்.
பாருங்க. நீங்க கிச்சன்ல போய் கெஸ்ட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கான்னு பாத்தீங்களா? ஆக்சுவலி நான் வெளியாளு இங்க கேட்டரிங்காக வந்திருக்கேன். வீட்ல கிச்சன் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சரி, கிச்சனை நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்க இருக்க வேலையெல்லாம் பாத்துக்கோங்க. என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, மீரா எங்க இருக்காங்க? மீரா மேடம் இப்பதான் கிச்சனுக்கு போனாங்க. தேங்க்யூ. ஓகே. என்ன ஃபாலோ பண்றியா? இல்ல ஃபாலோ எல்லாம் பண்ணல, உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். என் பின்னாடி எதுக்கு வந்துட்டு இருக்க? அதாவது உனக்குள்ள இவ்ளோ ஆட்டிடியூட் எங்க இருந்து வந்ததுன்னு பார்க்க தான் வந்தேன். எந்த ஆட்டிடியூட் பத்தி நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட யாரோ சேலஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல, கலர் இல்லாம ஹோலி கொண்டாடி காட்டுன்னு, அத பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சேன். அப்படி யார் பண்ணாங்க? யாரும் சொல்றது இல்ல, நானே சொல்லிக்கிறது தான். எனக்கு நானே நான் சேலஞ்ச் பண்ணிப்பேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இவன் வருஷம் இதே தான் பண்ணுவான். போன வருஷமும் இதே சேலஞ்ச் தான் பண்ணிக்கிட்டான். ஆமா, இவன் எல்லாருக்கும் கலர் பூசுவான், ஆனா இவன் மேல யாரும் கலர் பூச விட மாட்டான். என்னன்னு சொல்லு, அடுத்தவங்களோட அன்பு பாசத்தை இப்படி பயன்படுத்திக்கிறியா? என்ன சொல்ல வர? அன்பு பாசமா? இந்த ஹோலில தான் நம்ம விருப்பப்பட்டவங்க மேல கலர் பூசுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாவம் உன் ஃபேமிலி உனக்கு கலர் பூச முடியல. மேபி நீ அவங்கள மிரட்டி வச்சிருக்கலாம். அன்பாலையோ எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியோ சொல்லியிருப்ப, என் மேல கலர் பூசாதீங்கன்னு. ஏன்னா நீ எப்பவும் ஒரு பிரிவிலேஜ்டா இருக்கேல்ல, நீ இருக்கிற இடத்துல உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அதே மாதிரி தான். நான் யார்கிட்டயும் தோத்து போக மாட்டேன். அது என்னமோ நான் தெரியாதனமா மாயா வலையில ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன். ஒரே ஒரு தடவை தோத்து போயிட்டேன். இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா எல்லா இடத்துலயும் நான் வின்னர் தான். தோத்ததே கிடையாது. இது வரைக்கும் என்ன மாதிரி ஒருத்தைய சந்திச்சிருக்க மாட்டேன், அதான் ஜெயிச்சுட்டு வந்திருக்க. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? எல்லா இடத்துலயும் நீ இருந்திருந்தா என்ன தோக்கடிச்சிருப்பியா? என்னால ஜெயிக்கவே முடியாதா? நீ சொல்றியா இல்ல கேள்வி கேக்குறியா? ஏதோ ஒண்ணு நீயே வச்சுக்கோ, ஆனா என்ன ப்ரோவோக் பண்ணாத. இல்லன்னா இந்த ஹோலி பண்டிகையில உன் சேலஞ்ச் எல்லாம் பறந்து போயிடும். உன்னை ஃபோர்ஸ் பண்ண கூடாதா? உன்னை ஃபோர்ஸ் பண்றேனே வச்சுக்கேன். நீ என்ன பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ண முடியும்? ரன்பீர், இங்க பாரு, கடைசி ஒரு வாட்டி உன் முகத்தை பாத்துக்கோ. என்ன கூடிய சீக்கிரம் உன் முகத்தை உன்னாலே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா? ஆமா, பார்க்கலாம். அட்ரஸ் அக்கா, சேலஞ்சுக்கே சேலஞ்சா? பிராச்சி, இங்க என்னென்ன கலர் இருக்கோ எல்லாத்தையும் ரன்பீருக்கு பூசிடு. என்ன? அப்படியா? ஹாப்பி ஹோலி. இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்கிட்ட சொல்லாமே பின்னாடில இருந்து கலர் பூசிட்டா இவனை நான் விட மாட்டேன். நெல்லு.